தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. சென்னையின் முக்கிய பகுதியான மயிலாப்பூர் பல்லவர் காலத்து கோவில்கள் மற்றும் பழமையான தேவாலயங்களை கொண்ட ஒரு பாரம்பரியமிக்க இடம். வரும் சட்டமன்ற தேர்தலில் இங்கு பல்முனை போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் இப்போது உள்ள எம்எல்ஏ வேலு மீண்டும் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் அதன் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக RL அருண் போட்டியிடுகிறார். சீமான் இம்முறை பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி புதிய வியூகத்தை செயல்படுத்தியுள்ளார். அதேபோல தாவேக சார்பில் அதன் பொருளாளர் வெங்கடராமன் போட்டியிடுகிறார். கடந்த கால சட்டமன்ற தேர்தல்களில் மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக 6 முறையும் திமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2001ஆம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. இம்முறை அதிமுக நேரடியாக களத்தில் இல்லாதது திமுகவிற்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் தங்கள் கட்சி வாக்குகள் சிதறாமல் இருக்க தனது பிரச்சார வாகனத்தில் பாஜக வேட்பாளர் தமிழிசையை அழைத்து EPS பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இந்த தொகுதியின் நீண்ட கால கோரிக்கைகளாக மழைநீர் வடிகால் அமைப்பது, குடிசை மாற்று வாரிய வீடுகள் ஒதுக்கீடு செய்வது போன்றவை உள்ளன. கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இம்முறை ஆளும் கட்சியான திமுக மயிலை தொகுதியை தக்க வைக்குமா அல்லது மயிலாப்பூர் தொகுதியை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைப்பற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.